ஏர் இந்தியா பிளைட் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு இந்திர கோளாறு ஏற்படுகிறது. இன்னைக்கு நாம் அனைவரும் இந்த பிளைட்டில் அமர்ந்திருக்கிறோம். நாம் சுகமாய் போய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இறங்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பத்திரமாய் கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய வீடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பயத்தோடு தான் இருப்பார்கள். அந்த அகமதாபாத் பிளைட் டேக்கப் ஆன 4 மினிட்ஸ்லேயே கீழே விழுந்து அநேக பயணிகள் மரித்து போனார்கள். இந்த விமானத்தை ஆண்டவருடைய கையில் ஒப்புக் கொடுப்போம். வந்தது தெரியும், போவது எங்கே வாசல் தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமே. The sun is up, so wet it down. Get your money up, I put money down on all of us, on my people. ஏண்டா ரோட்ல ஒரு பொண்ணை கூட நடமாட விட மாட்டியாமே. பொண்ணு அனுப்பலன்னா வண்டி எடுத்துட்டு வந்து அப்பங்கிட்ட கேட்டிய, அண்ணங்கிட்ட கேட்டியா? எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. बोलो भैरू जी महाराज की जय हो। ये क्या हो गया? நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? Male Padre Ekbing.
தரோங்கிறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தம்பிய வேலை சொல்ற பழக்கம் மட்டும் வச்சுக்கிறாதீங்க. தம்பிக்கு வேலை பார்த்தா உடம்புக்கு ஒத்துக்கிறாது. அதனாலதான் பெட் ரெஸ்ட்ல இருக்கேன். எவனும் இந்த மாதிரி கால் பண்ணாது. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டுக்குள்ள நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயின் யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? என் பொண்டாட்டி நாய் மாதிரி குலைக்க வச்சு டிஆர்பிக்காக நீ ப்ரோமோல போட்டான், செருப்பு கழட்டி கோபியை நான் அடிச்சிருப்பேன். சொல்றது புரியுதா இல்லையா? ஏன் என் வீட்டு பொண்ணு நீ, என் வீட்டு பொம்பளைய நீ யாரா நாயா குலைக்க வச்சு கோமாளியாக்கி அதை டிஆர்பியில போட்டு நீ உனக்கு ப்ரோமோ தேடி நீ வந்து அதுல சம்பாதிக்கிறதுக்கு என் வீட்டு பொம்பளை காலடா உனக்குன்னு சொல்லிட்டு செருப்பு கழட்டி பாக்குற இடத்துல அடிப்பேன். எவனா இருந்தாலும் கோபியை பாக்குற இடத்துல அடிக்கணும். உண்மையிலேயே மானமுள்ள தமிழனா இருந்தா கண்டிப்பா இதான் செய்யணும். உன் வீட்டு பொம்பளைய நாயா குலைக்க வச்சு அதை 10 பேர் ட்ரோல் பண்ணா பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நான் கேக்குறேன். அப்ப கண்டிப்பா இதை நீங்க பண்ணணும். சரி, இப்ப நான் உங்களை கேக்குறேன், யூஎஸ்ல கூகுள் கம்பெனி சிஇஓ யாரு? கூகுள் பிச்சை சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சையா? சுந்தர் பிச்சை. ஏங்க அதுக்காக கூகுள் பிச்சை நான் சொல்லுவேன், சுந்தர் பிச்சைங்க. மாறிட்டீங்க போலயே. ஆமா, ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேல இருந்தீங்க, அப்புறம் டிஎம்கே, காங்கிரஸ், அப்புறம் பிஜேபி, அப்புறம் மறுபடியும் இப்ப டிஎம்கேங்களா? ஆமா. இதுக்கு பேர் என்ன தெரியுமாங்கய்யா? அவசாரி. அவசாரி. ஆமா. பல பேர்கிட்ட போயிட்டு வந்தா பல கட்சி போயிட்டு வரவங்களுக்கு பேர் அவசாரித்தனம் தானே. உங்களை நீங்க அப்படி சொல்லிக்காதீங்கய்யா. அப்புறம் நீ இப்ப நீ அதானே சொல்ல வர்ற. மக்கள் சொல்லுவாங்கய்யா. critical condition தற்பொழுது தமிழகத்தில் வந்து இப்போ ரீசெண்டா முக்கியமான வந்து திருநாய்களோட தொல்லை ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கூறிட்டு வராங்க. அதே மாதிரி விலங்குநல ஆர்வலர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஆனா அதிகமா பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது என்ன தீர்வு வரணும்னு நினைக்கிறேன்? தீர்வு ரொம்ப சிம்பிள்ங்க. அத விஷயம் தெரிஞ்சவங்க, உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க. கழுதை எங்க காணோன்னு யாராவது கவலைப்படுறாங்களா? கழுதைகள்லாம் காணாம போச்சு. நமக்காக எவ்வளவு பொதி சுமந்திருக்கு. இப்ப பாக்குறதே இல்லையே கழுதைய. கழுதை யாராவது
காப்பாற்றணும்னு பேசுறாங்களா? எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும், எவ்வளவு முடியுமோ காப்பாற்றணும், அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. அசிபே வா, இது ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி. ஐயோ இங்க பாருங்க ரவுடிங்க செதறுதுங்க இதெல்லாம். பயங்கரமா இருக்கலாம். இங்க பாருங்க ரவுடிங்க. சீமானண்ண ஆமை வீட்டுல படகு சவாரி செஞ்சாங்கன்னு சொன்னப்போ சிரிச்சிங்களா? பாத்துக்கோங்களா, ஆமை வீடு எவ்வளவு பெருசு இருக்குது. நீங்க வந்து இது பண்ணலன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படிங்கறது. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. பண்றேன்னு சொல்ல முடியாது, பட் ஆனா அது பண்ணலனா கண்டிப்பா எனக்கு தூக்கம் வராதுங்க. தம்பிதான் கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் கனவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. தொடரும் இந்த பாசம் ஆரும் பசியாரும் தானாச மொழி கேட்டால் செஞ்ச எட சாட்டா பீசு நடம் உனக்குதான் மார்பில் வச்சப்பட மனசு ஒன்ன பிரிஞ்சிருக்க தன்னந்தனிச்சிருக்க அம்மம்மாடி அப்ப பாடி என் மனசு ஒத்துக்காது தோதா தூக்கு இடம் உனக்கு